வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு மீன் குழம்பு பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த அளவுக்கு மீனுக்கு நான் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன், 2 தக்காளி 2 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது, உப்பு தேவையான அளவுக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், ஒரு 4-5 மிளகு போட்டு வெடிக்க விட்டுருங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது, மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. மூடி போட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நமக்கு அரைச்சி வச்சுருக்க புளி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ மூடி போட்டு திரும்பவும் குக் பண்ணி எடுத்துடலாம். கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மாங்காயை போட்டுடலாம். மாங்காயை போட்டும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணணும். இப்போ அரைப்பதம் அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை போட்டுடலாம். இப்போ நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மீன் குழம்பு. இதை நான் ஃபேமிலி மேன்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த டைமில் எல்லா ஒய்ஃபும் ஊருக்கு போவாங்க இல்லையா? ஸோ கடையில் வாங்கி சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு டாப்பிக்கோட உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பேசும் நிலாக்காக காத்திருங்கள். டாட்டா.